வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்கில் அப் ஸ்டாண்ட் சேனல். செஷன் 2 ஆஃப் கிளாட்ல வந்து கெட்டிங் ஸ்டார்டட் வித் கிளாட் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிளாட்னா என்னன்னு தெரியல, ஆந்த்ரோபிக் கம்பெனி பத்தி தெரியல அப்படின்னா செஷன் 1 பாருங்க. செஷன் 1 பார்த்துட்டு அப்புறமா இந்த செஷன் 2 கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த செஷன் 2ல வந்து நம்ம கெட்டிங் ஸ்டார்டட் சீரீஸ்ல எப்படி நம்ம வந்து கிளாடை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், ஆந்த்ரோபிக்ல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், தென் சைன் அப் பண்ணி செட்டப்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான யூஸ் கேசஸ்க்கு வந்து நம்ம கிளாட் ஜென்ரலா யூஸ் பண்றாங்க. இப்போ கிளாட்ன்ற ப்ராடக்ட் ஃபேமிலியில என்ன மாதிரியான லைசன்சிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து எந்த லைசன்ஸ் ஆப்ஷன்ல ஒர்க் ஆகும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போறோம். அண்ட் ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ்னு வந்து நம்ம டீட்டெயிலாக அடுத்த செஷன்ல நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். பட் இதுல ஒரு ஹை லெவல்ல வந்து என்ன மாதிரியான டிப்ஸ் இருக்கு அப்படின்றத ஹை லெவல்ல பார்க்க போறோம். அதாவது ப்ராம்ப்ட் நீங்க வந்து ஜெமினை ஆர் கோபைலட் ஆர் சாட் ஜிபிடி ஆர் எந்த ஒரு பர்டிகுலர் டூல் நீங்க யூஸ் பண்ணாலுமே, ஸோ அதுல நீங்க வந்து ப்ராம்ப்டை யூஸ் பண்ணும்போது சில டெக்னிக்ஸ் இருக்கு, சில டிப்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து இதுல பார்க்கலாம். ஸோ கிளாடை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பர்டிகுலர் யூஸ் கேசஸ்க்கு வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல ரியல் டைம்ல யூஸ் பண்றாங்க. ஸோ அதை ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்த செஷன்ல நம்ம டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த செஷன்ல வந்து இன்ஸ்டலேஷன் எப்படி பண்றது, அதோடைய கீ ஃபீச்சர்ஸ் என்ன, அதோடைய ரொம்ப முக்கியமான யூஸ் கேசஸ் என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அண்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோடைய ஒரு சில டிப்ஸ் வந்து நம்ம இந்த செஷன்ல பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்சைட் கிளாட். ஸோ இப்போ கிளாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லெட்ஸ் சே மொபைல்லேயே நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் நீங்க லேப்டாப் அண்ட் ஈவன் ப்ரௌசர்லேயே கூட நீங்க யூஸ் பண்ண முடியும். அண்ட் அப்ளிகேஷனாகவும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அதில் முக்கியமான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, லைப்ரரிஸ், கேலண்டர், இன்டகிரேஷன் அண்ட் என்னென்ன மாதிரியான முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ கிளாடை பொறுத்த வரைக்கும் டைரக்டா நீங்க ப்ரௌசர்ல யூஸ் பண்றது claude.ai அப்படின்னு கொடுத்து நீங்க டைரக்டா ப்ரௌசர்ல வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆந்த்ரோபிக் அப்படின்றது வந்து ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோடைய ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸோடைய ப்ராடக்ட் ஃபேமிலி நேம் தான் வந்து கிளாட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ளே நிறைய சப் ப்ராடக்ட்ஸ் ஆர் சப் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கிளாட் அப்படின்றத பத்தி டீட்டெயில்டாக ஆல்ரெடி பார்த்துட்டு, அது ஒரு ஏஐ அசிஸ்டன்ட். ஆந்த்ரோபிக் கம்பெனி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் செக்யூர், சேஃப் அண்ட் ஸ்மார்ட்டர் ஏஐ வந்து கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனோட கிரியேட் பண்ண ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் அது. ஸோ இந்த பர்டிகுலர் டூலை யூஸ் பண்ணி நீங்க ரீசனிங் பண்றது, இல்லை ரைட் பண்றது, ரீட் பண்றது, நிறைய டிஃப்ரெண்ட் ஒர்க் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸை வந்து நம்ம அசிஸ்டண்ட்டா அதை வந்து ஹேண்டில் பண்ண வைக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேணா ஒரு பர்டிகுலர் குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். எப்படி இதை ஓப்பன் பண்ணுறது, எப்படி இதை ஆக்சஸ் பண்ணுறது என்னன்றதை பார்த்துட்டு வந்துட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய கம்ப்யூட்டர் இதோடைய ப்ராடக்ட் வந்து இங்கே லிஸ்ட் டவுன் ஆயிருக்கு. ஸோ ஜெமினை இங்கே கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ claude.ai கொடுத்தோன்னே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லாகின் வரும். அண்ட் இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் ஆர் ஜிமெயிலில் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தனியாக நீங்கள் வந்து சைன் அப் பண்ண வேண்டாம். இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் சைன் அப் பண்ணுறீங்க, இல்லை அஃபிஷியல் ஐடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய அஃபிஷியல் ஐடி யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய சிங்கிள் சைன் ஆன் ஆப்ஷனோ இல்லை உங்கள் ஆர்கனைசேஷனுடைய ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஜிமெயிலே நான் வந்து லெவரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஜிமெயில் ஐடியை வந்து யூஸ் பண்ணிட்டு டைரக்டா நீங்க சைன் அப் பண்ணிட்டு லாகின் பண்ணிட முடியும். அண்ட் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா நீங்க வந்து ஒரு சில பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லைக் சேட் மட்டும் பண்ணணும், இல்லை ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு சில பேசிக் செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா ப்ரௌசர்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா கோட் யூஸ் பண்ணணும், விஷுவல் ஸ்டுடியோ மாதிரி நான் கிளாடுடைய கோட் யூஸ் பண்ணணும், இல்லை கிளாடுடைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுதான் ஒன் பை ஒன்னா என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஆந்த்ரோபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த பாலிசிஸ்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு அண்ட் வி ஷுட் பி அட்லீஸ்ட் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அதை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளான் பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 5 டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ 5 டிஃப்ரெண்ட் பிளான் சொல்கிறேன், இங்கே 3 தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அஃபிஷியலாக போகும்போது சில அடிஷ்னல் பிளான்ஸ் இருக்குது. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, ப்ரோ அண்ட் மேக்ஸ் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இண்டிவிஜுவல் பர்சனலாக கிரியேட் பண்ணுற பிளான்ஸ் இது. இதை தாண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக கார்ப்பரேட்டில் வந்து சில அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதோடைய ஆப்ஷன்ஸில் என்னென்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம்.
ஸோ அட் வெரி ஹை லெவல் ஃப்ரீலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும். ஸோ இப்போ கோட் ஜென்ரேட் பண்ணுறது, டேட்டா விஷுவலைஸ் பண்ணுறது, கண்டென்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறது, கிட்டத்தட்ட நீங்கள் சாட் ஜிபிடி, ஜெமினை அண்ட் கோபைலட்டில் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஃப்ரீயாக இதுலேயே நீங்கள் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் அதுல கிடைக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதை தாண்டி இப்போ ஆர்கனைசேஷனில் நீங்கள் வந்து ஸ்லாக் யூஸ் பண்ணுறீங்க கொலாபரேஷனுக்கு, இல்லை கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். வித்தின் யுவர் ஃப்ரீ ப்ராடக்ட்லேயே வந்து அந்த கனெக்ஷன் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஈவன் வந்து எம்சிபி உங்களுடைய டூல்ஸ் ஏதாவது கனெக்ட் பண்ணணும், இல்லை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு கான்டெக்ஸ்ட் ஒரு டேட்டாவை வந்து கொண்டு வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை சேட் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி வச்சுட்டு அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து கிரவுண்டட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆஸ்க் நெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு கண்டெக்ஸ்ட் ஒரு டேட்டாவை வந்து நீங்கள் கிரவுண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறது, கான்வர்சேஷன்ஸை பில்ட் பண்ணுறது கான்செப்டாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெகிரேஷன் பண்ணிட்டு கண்டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு கூட நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ எம்சிபினா என்ன அதெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம அடுத்தடுத்த செஷனில் வந்து எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது டெமோவோட பார்க்கலாம். அண்ட் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபைல்ஸை கிரியேட் பண்ணுறது, கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறது கூட நம்ம வந்து பண்ண முடியும். அண்ட் அக்ராஸ் கான்வர்சேஷன்ஸ் வந்து நீங்கள் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறது கூட உங்களால் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த பிளானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு மந்த்லி அண்ட் இயர்லி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்பயுமே இயர்லி போனீங்கன்னா உங்களுக்கு சில பர்சன்டேஜ் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இங்கே காமிச்சிருக்க மாதிரி 17% ஆஃபர் கொடுக்குறாங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து கிளாடோட கோடும் வந்துடும் பை டிஃபால்ட்டாக. கிளாட் கோவர், கிளாட் டிசைன், கிளாடோடைய சயின்ஸ், இந்த மாதிரி அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் 365 கூட இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களால் பண்ண முடியும். ஸோ ப்ரோ பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு யுவர் மேக்ஸ் பிளான் வந்து. இது ப்ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜஸ்ட் பேசிக்காக கிளாடை பற்றின விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும். அண்ட் ப்ரோவில் வந்து ரிசர்ச், கோடிங் அண்ட் ஆர்கனைசிங்ன்ற எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆங்கிளில் வந்து உங்களுக்கு ப்ரோ பிளான் கொடுக்குறாங்க. மேக்ஸ் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கமிட்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் பர் மந்த்துக்கு என்னன்றதை வந்து நீங்கள் பே பண்ணி இது பண்ணுறீங்க. ஸோ எப்போ வேணால் நீங்கள் வந்து அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு டாஸ்க்ஸ் வந்து பேரலாக உங்களால் பண்ண முடியும். அண்ட் கிளாடோடைய நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு குயிக்காக ஏர்லி ஆக்சஸ் வந்து கிடைக்கும் மேக்ஸ் பிளானில் போகும்போது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃப்ரீ பிளான்குள்ளே போகிறோம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஃப்ரீ பிளானில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்றத ஹை லெவலில் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து சேட் பண்ணலாம், கோவொர்க் யூஸ் பண்ணலாம், அண்ட் ஈவன் வந்து நீங்கள் லோக்கல் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து கோவொர்க் அண்ட் கோட் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் லோக்கலாக உங்களோட அப்ளிகேஷனில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா கேன் ஜஸ்ட் டிரெக்ட்லி கோ ஃபார் டவுன்லோட் ஆப்ஷன். நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். ஸோ இந்த EXE உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு, அதுதான் உங்களுக்கு ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை லான்ச் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல டாஸ்க் பாரில் வந்து கிளாட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அங்கே லிஸ்ட் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். ஸோ லெட் இட் கெட் இன்ஸ்டால் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து இது இன்ஸ்டால் ஆகிடும். பட் மீன்வைல் நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ கிளாட் ஏஎம் அப்படின்றது வந்து ப்ரௌசர் பேஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் ப்ரௌசர்லேயே வந்து வெப்லேயே வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேவரட் ப்ரௌசரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் நீங்கள் மொபைல் ஆப்பில் வந்து லோட் பண்ணணும், ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆப் ஸ்டோரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டால் பண்ணலாம். டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்லேயும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மொபைல்லையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் அண்ட் டெஸ்க்டாப்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஆந்த்ரோபிக் அப்படின்றது கம்பெனி, கிளாட் அப்படின்றது ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் ஃபேமிலியில் வந்து நிறையவே டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஆப் தான். நீங்கள் மேக்புக், விண்டோஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். கிளாட் ஏஐ வந்து ப்ரௌசர்லேயே வந்து சில ஸ்பெசிஃபிக் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம அதில் வந்து அனலைஸ் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, கண்டெக்ஸ்ட் செட் பண்ணி கான்வர்சேஷன் பண்ணுறது எல்லாமே அதில் பண்ண முடியும். ஸோ மொபைல் ஆப்பும் வந்து டெஸ்க்டாப் ஆப்பும் நீங்கள் வந்து சிங்க் பண்ண முடியும். ஸோ ஒரு டிவைஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு விஷயம் வந்து அப்படியே நீங்கள் வீட்டில் போனதுக்கப்புறம் டெஸ்க்டாப்பில் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு சிங்க் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. குரோம்லே வந்து ஒரு நேட்டிவ் எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து என்ன எப்படின்றத பார்க்கலாம். கிளாட்ரிய கோவொர்க் வந்து ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒரு ஷேர்ட் ஒர்க் ஸ்பேஸாக நீங்கள் ஏதாவது டாஸ்க் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, மல்டி ஸ்டெப் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க டீம் கூட சேர்ந்து அப்படின்னா அது கோவொர்க் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். சில யூஸ் கேசஸ் டெமோலாம் நம்ம அதில் பார்க்க போகிறோம். கிளாட் கோடுன்றது கிட்டத்தட்ட உங்களுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோட் மாதிரி தான். பட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெச்சூர்டான ப்ராடக்ட். ரொம்ப லாங் டைம் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க டெவலப்பர்ஸ் அண்ட் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ், SRE இன்ஜினியர்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. கிளாட் கோடும் ஓவர் த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நிறைய
ஆப்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க. பட் இப்போதைக்கு இது வந்து ஏஐ ஸ்பெசிஃபிக்காக டெவலப் பண்ண டூல் அப்படின்றதால இப்போதைக்கு கிளாட் கோடுன்றது வந்து மோர் பர்பஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கு. அஜென்டிக் கோடிங்காக டெவலப் பண்ண டூல் அது. ஸோ இதை தாண்டி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த டெவலப்பர் ஏபிஐ, அஜென்ட் எஸ்டிகே, எம்சிபி, இது எல்லாத்தையும் பற்றியும் பார்க்க போகிறோம். அண்ட் அகெயின் வந்து இந்த கோர்ஸ் நீங்கள் ஃபுல்லாக முடிக்கும் போது அசோசியேட் லெவல் சர்டிஃபிகேஷன் முடிக்கிற அளவுக்கான கான்டென்ட் வந்து நம்ம கவர் பண்ணுற பிளான் இருக்கு. ஸோ ஈவன் வந்து ஆர்கிடெக்ட் அசோசியேட்டும் பண்ணலாம், ஃபவுண்டேஷன்ஸ் அசோசியேட்டும் நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம் இந்த பர்டிகுலர் என்டையர் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது. ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஆஸ் எ பிகினர் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா claude.ai ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் சாட் ஜிபிடி இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது எப்படி பண்ணுறீங்க, எடுத்தோடனே போயிட்டு ப்ரௌசரில் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணுறீங்க, ஜெமினை ஓப்பன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு டெவலப்பராக பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நிறைய பியூட்டிஃபுல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கோடை வந்து உங்களுடைய டெர்மினல்லே நீங்க எடிட் பண்ணிட்டு கொண்டு போக முடியும். அண்ட் டெவலப்பர் ஏபிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அண்ட் ஏஜென்ட் எஸ்டிகே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாட் கோட்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அதே ஹார்னஸ் லெவல், அதே பவர் வந்து உங்களுக்கு ஏஜென்ட் ரன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரே ஒரு பர்டிகுலர் டூல் தான் இன்ஸ்டால் பண்ணுறோம். பட் அந்த டூலை யூஸ் பண்ணி பலவிதமான விஷயங்கள் ஒர்க்கை வந்து நம்மளால பண்ண முடியும். இப்போ பேசிக்காக ஃப்ரீ டியரில் என்னென்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்தது வந்து பெய்டு பிளான்ல வந்து எப்படி நம்ம அப்கிரேட் பண்ணுறது, அண்ட் பெய்ட் பிளான் போனதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ கோபைலட்லாம் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மெயில் டிராஃப்ட் பண்ணும்போது அந்த கோபைலட் யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் கோபைலட்லாம் யூஸ் பண்ணுறீங்க. அதே விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளாட்லேயே நீங்கள் பண்ண முடியும். அது ப்ரூஃப் ரீடிங்காக இருக்கலாம், டிரான்ஸ்லேட்டிங்காக இருக்கலாம், உங்கள் டோன் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட்டை நீங்கள் எடிட் பண்ணி அதை ரீஃப்ரேஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ரைட்டிங் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச்க்குமே வந்து நாட் ஓன்லி டேட்டா டீம், டேட்டா இன்ஜினியரிங் டீமை யூஸ் பண்ணலாம். ஈவன் நார்மல் ரெகுலர் ஒரு கவர்னன்ஸ் ஆக்டிவிட்டிக்காக பண்ணுறீங்க, இல்லை ஒரு கிளவுட் ஆப்ஸ் இன்ஜினியராக இருக்கீங்க, இல்லை ஒரு சிஸ்டம் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கூட சில விஷயங்களை ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணலாம். டேட்டாவில் வந்து முக்கியமாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்க்க முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக மேத்தமெட்டிக்கல் சேலஞ்சஸ் இருக்குது, இல்லை ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல இருந்தும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பர்டிகுலர் டூல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில கப்பல் ஆஃப் யூஸ் கேசஸ் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து டெவலப்பர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க, கோடிங் அண்ட் பில்டிங். சில பேர் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட், எக்லிப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்தந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஃபேமிலி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாடை வந்து யூஸ் பண்ணலாம், கோடிங்க்கும் யூஸ் பண்ணலாம், பில்டிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆல்ரெடி நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையே நீங்கள் லெவரேஜ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஆந்த்ரோபிக்கில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி நான் வந்து அஃபிஷியல் ஐடி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பர்சனல் ஐடி வேணாம் அப்படின்னா அஃபிஷியல் ஐடி யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணலாம். இல்லை சிங்கிள் சைன் ஆன் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சிங்கிள் சைன் ஆன் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எடுத்தோடனே ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து காஸ்ட் எதுவும் தேவையில்லை. வித்தின் ஃபியூ மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ லெட் மீ ஷோ யூ. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாட் வந்து உங்களுக்கு கிளாட் ஃபார் விண்டோஸ் ரெடி. வேறு எந்த ஸ்டெப்புமே பண்ணல, ஜஸ்ட் அது டபுள் கிளிக் பண்ணது தான். ஸோ த ஃபாஸ்டஸ்ட் வே டு டாக் வித் கிளாட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இது அஃபிஷியல் ஐடி அப்படின்னா இந்த இடத்துல அஃபிஷியல் ஐடி என்டர் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஜிமெயிலே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஜிமெயில் ஐடியே வந்து நம்ம யூஸ் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். லெட் மீ கண்டினியூ. ஸோ ஆத்தென்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுடைய அப்ளிகேஷன்லேயே லோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ப்ரௌசர்லேயே ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம யூஸ் கிளாட் ஃபார் ஃப்ரீ கொடுத்து சைன் அப் பண்ணியிருந்தோம். இது வந்து நம்ம ப்ரௌசரில் வந்து கிளாட் ஏஐயில் கொடுத்துருந்தோம். அது ஒன் மோர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு கேட்பாங்க, மேபி நீங்கள் அடுத்த லெவல் பிளானுக்கு போகிறீங்களா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஸோ சில இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு சில அட்வான்ஸ் லெவல் பிளான் போகும்போது ஆட் ஃப்ரீ சேட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அண்ட் ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுடைய பேக் எண்ட் நிறைய கிளாட் மாடல்ஸ் பற்றி நான் ப்ரீவியஸ் செஷனில் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நிறைய ஆர்கனைசேஷனில் வந்து சானட் மாடல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ அவங்களுடைய மாடல்ஸை வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சில இம்ப்ரூவ்மெண்ட்
இது ஆப்ஷன்ஸ் குடுக்குறீங்களா? இல்ல ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். இத வந்து நீங்க உங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது இத வந்து எனேபிள் பண்றத வந்து யூ கேன் செக் இட் வித் யுவர் ஆர்கனைசேஷன் பாலிசி அப்புறம் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டா அத அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்க நீங்க டிஸ்அலோவ் பண்ணாலும் டிஸ்அலோவ் பண்ணிக்கங்க. இது நான் பர்சனல் டெமோக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதால ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் திஸ். ஸோ உங்க நேம் குடுத்துக்கங்க. அண்ட் தென் இது வந்து ஜஸ்ட் டிஸ்ப்ளே நேம் தான். ஸோ கிளாட் உங்க கூட இன்டராக்ட் பண்ணும்போது என்ன நேம் குடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அண்ட் உங்களுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக் ரோல் இருக்கு. இப்போ ஆர்க்கிடெக்ட் ஆர் கன்சல்டன்ட் வாட்டெவர் உங்களுக்கு உங்களுடைய ஜாப் ரோலுக்கு ஏத்த மாரி ஸ்பெசிஃபிக்கா நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் என்ன மாதிரியான ஒர்க் வந்து நீங்க அடிக்கடி பண்ணுவீங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க கிளாட வந்து டெய்லர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கன்சல்டிங் ஃப்ரேம் ஒர்க்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? இல்ல ஒரு பர்ட்டிகுலர் கிளையண்ட் மீட்டிங்காக இது யூஸ் பண்ணுவீங்களா? அது வந்து எது ரொம்ப ரொம்ப ரெகுலரா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத இத குடுத்துக்கலாம். அண்ட் இத தாண்டி வந்து வேற ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஏஐ டூல்ல இருக்கிற விஷயங்கள இங்க இம்போர்ட் பண்ண முடியும். அண்ட் அதே மாரி நீங்க ரெகுலரா டே டு டே ஒர்க் பண்ற டூல்ஸ வந்து இங்க கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் கிளாடோடைய ஒர்க்க வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதை நம்ம அடுத்த லெவல்ல பார்ப்போம் அப்கிரேட் பண்ணிட்டு. பட் இப்போதைக்கு வந்து பேசிக்கா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத பார்க்க முடியும். இது பேசிக்கா அவங்க குடுக்குற ஆப்ஷன். அண்ட் இதுல போயிட்டு நீங்க ரெகுலரா மத்த சாட் ஜிபிடி, ஜெமினில வந்து ஜெமினில வந்து மல்டிபிள் கான்வர்சேஷன்ஸ் தனித்தனியா கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ற மாரி நீங்க இந்த மாரி இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல வந்து நம்ம என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணோம் அப்படின்றத இந்த இடத்துல ஞாபகம் வச்சுட்டு, அத பேஸ் பண்ணி இவங்க வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் நீங்க அத வந்து சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இத ஒரு தனியா ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி உங்களுக்கு வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த செஷன்ல வந்து நம்ம ஒர்க்க பத்தி, கோட் பத்திலாம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பட்டன் கிளிக்ல தான் இருக்கு. ஸோ கிளாட் கோட எப்படி நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம். இல்லாட்டி ஜஸ்ட் இத நீங்க கிளிக் பண்ணா போதும் உங்களுக்கு. அண்ட் கிளாட் கோட வந்து நீங்க உங்களால டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ கிளாட் கோட வந்து நம்ம எப்படி நம்ம டைரக்டா கனெக்ட் பண்றது அண்ட் இந்த விஷயங்கள்லாம் வந்து அப்கிரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிக்கலா நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் நான் வந்து அர்லியர் சொல்லிட்டு இருந்தேன் நானு. ஸோ இண்டிவிஜுவலா நீங்க வாங்கும்போது உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆர்கனைசேஷனா நீங்க அத யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாரி டீம் பேஸ்ட் லைசன்ஸ், என்டர்பிரைஸ் லைசன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து குடுக்குறாங்க. ஸோ என்டர்பிரைஸ் ஆப்ஷன்ல வந்து ஃபுல்லா உங்களுக்கு நிறைய கிராஸ் டொமைன் ஐடென்டி மேனேஜ்மெண்ட், லாக் ஆடிட் பண்றது, இந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன்ஸ் வந்து இதுல குடுத்துருக்காங்க. அண்ட் ஈவன் வந்து சில கண்ட்ரோல் நீங்க பண்ணணும். ஐபி லெவல்ல, இல்ல நெட்வொர்க் லெவல்ல பண்ணணும். சில ஸ்பெசிஃபிக்கா டேட்டா ரிட்டென்ஷன் வந்து நீங்க கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னும்போது எல்லாமே இதுல குடுக்குறாங்க. அண்ட் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா, ஹிப்பா ரெடி ஆஃபரிங் அவைலபிள் அப்படின்ற மாரி கார்ப்பரேட்ல கிளாட் என்டர்பிரைஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு சில டேட்டா ரிலேட்டடா இல்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா வந்து சில லீகல் செக்யூரிட்டி காம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட்ட நீங்க மீட் அவுட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. என்டர்பிரைஸ் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன்ல வந்து அவங்க வாங்கும்போது, அவங்களுக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி என்டர்பிரைஸ் பிளான் ஆர் டீம் பிளான் போவாங்க. ஸோ ஈவன் நீங்க டீம் பிளான்லயே பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் இதிலேயே வந்து கவர் ஆயிடுது. இந்த டீம் பிளான்ல வரத தாண்டி எல்லா ஃபீச்சர்ஸும் இதுல வரும். டீம் பிளான்ல வர ஃபீச்சர்ஸ் எல்லாமே. பிளஸ் அடிஷனலா இது எல்லாமே வந்து குடுக்குறாங்க. அப்போ விச் மீன்ஸ் நீங்க என்டர்பிரைஸ் போனீங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒர்க் ஆகும். பிளஸ் இதுவும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஈவன் வந்து டீம்லயே வந்து சிங்கிள் சைன் ஆன், சென்ட்ரலைஸ்ட் பில்லிங் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நெறைய குடுக்குறாங்க. ஸோ லெட்ஸ் கன்டின்யூ வித் இண்டிவிஜுவல் அந்த ஃப்ரீ பிளான்லயே நம்ம கன்டின்யூ பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு த ஸ்லைட் அண்ட் ஓகே. இப்போ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம அத இன்ஸ்டாலும் பண்ணிட்டோம் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனா. ஸோ ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் பிளான் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஜென்ரலா வந்து நம்ம லைட் அண்ட் ஹானஸ்ட்டா வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஃப்ரீ பிளான்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சி ஆ ஃப்ரீயே வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்யூனா சொன்னோம் அப்படின்னா யூஸ்ஃபுல் தான். ஏன்னா வந்து நீங்க அத வெப் அப்ளிகேஷனா, மொபைல் அப்ளிகேஷனா, டெஸ்க்டாப்பா யூஸ் பண்ண முடியும். அதிலேயே வந்து சர்ச் ஃபீச்சர்ஸ், மெமரி ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே அதிலே கொண்டு வராங்க. அண்ட் அடுத்தடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு சில ஸ்பெசிஃபிக் ஆர்கனைசேஷன் ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த பிளான் பத்தி நம்ம டீடைல்டா இப்ப தான் நான் வந்து உங்களுக்கு அங்க காமிச்சேன். அண்ட் ஓகே நீங்க டவுன்லோட் பண்ணாலும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜென்ரலா ஒரு பர்ட்டிகுலர் கான்வர்சேஷன் நீங்க பண்றீங்க. ஒரு ஏஐ கூட நீங்க க கொலாபரேட் பண்றீங்க அப்படின்னா, அதுக்குன்னு ஸ்பெஷலா வந்து நம்ம வந்து எதுவும் லேர்ன் பண்ண அவசியம் கிடையாது. சின்டாக்ஸ்லாம் வந்து
தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. பட் சில டெக்னிக்ஸ் இருக்கு, சில ப்ராம்ப்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, டிப்ஸ் இருக்கு. அத பத்தி நான் சொல்றேன். அண்ட் இப்ப கொஸ்டின் கேட்கும்போது எப்படி கேட்கணும்? என்ன மாதிரியான விஷயங்கள வந்து நீங்க அத கன்டெக்ஸ்டுவலா கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்க நார்மலா டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த நீங்க குடுத்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் நீங்க ரிஃபைன் பண்ணிட்டே போலாம். அடுத்தடுத்து வந்து அதுக்கு மேல நீங்க பில்ட் அவுட் பண்ணிட்டே போலாம். இன்கேஸ் நீங்க அத கன்டெக்ஸ்ட் செட் பண்ணணும், இல்ல டாக்குமெண்ட் ஏதாவது நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் நீங்க அத டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணிட்டு, அதிலிருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தடுத்த விஷயங்கள வந்து கொண்டு போலாம். ஸோ மெயினா வந்து இப்போ ஒரு ஃப்ரீ பிளான்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, சாட்டிங் பண்ணுவோம். அண்ட் அதிலேயே வந்து ஹிஸ்டரி அண்ட் மெமரி வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஆல்ரெடி நீங்க வேற ஏஐ ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்லேருந்து நீங்க அங்க இருக்கிற சாட் கான்வர்சேஷன்ஸ வந்து அந்த மெமரிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்க இம்போர்ட் பண்ண முடியும். அத நான் பிராக்டிகலா உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு டிஃபரெண்ட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க வந்து கிளாட் கூட இன்டர்ஃபேஸ் பண்றீங்க, இன்டராக்ட் பண்றீங்க அப்படின்னா, தனித்தனியா நீங்க ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அத ஒர்க் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஃபீச்சர். அங்க வந்து உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட், அப்ளிகேஷன், விஷுவல்ஸ் எல்லாமே நீங்க கிரியேட் பண்ணலாம் அண்ட் ஸ்டோர் பண்ணலாம். அத வந்து நீங்க அடுத்தடுத்த சப்சீக்வெண்ட் விஷயத்துக்கு நீங்க அத வந்து ஒரு ரெஃபரன்ஸாவும் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரே இடத்துல வந்து பல விஷயங்கள், பல ஆக்டிவிட்டீஸ் நீங்க பண்ண முடியும். ஒரு செக்யூரிட்டி ரிவ்யூ பண்றீங்க, இல்ல ஒரு ரிசர்ச் பண்றீங்க, இல்ல ஒரு பிளானிங் பண்றீங்க, இல்ல அனாலிசிஸ் பண்றீங்க அப்படின்னா, தனித்தனியா ஃபோல்டர் கிரியேட் பண்ணி தனித்தனியா இந்த மாரி டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா எந்தெந்த இடத்துல எது யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் வந்து பர்சிஸ்டன்ட்டாவும் நீங்க வந்து டாக்ஸ வந்து ஒரு தடவ ஸ்டோர் பண்ணா போதும். கிளாட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சேட்லயும் அத யூஸ் பண்ண வைக்க முடியும். அண்ட் கன்சிஸ்டன்ட்டா உங்களுக்கு வந்து அவுட்புட்ட வந்து வர வைக்கிறதுக்கும் சில ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு கான்வர்சேஷன அதுக்கப்புறம் அதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்டா மாத்துறதுக்கு, இல்ல அது ஒரு விஷுவல் அ வி அ விஷயமா கொண்டு போறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில டிப்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்ட்டிகுலர் டாக்குமெண்ட்ட ரெஃபர் பண்ணிட்டு, அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, விஷுவலா சில விஷயங்கள் எடுக்கிறது, அதோடைய ஹைலைட்ஸ் எடுக்கிறது, அத வந்து ஒரு ப்ராப்பர் பிரசன்டபிளான டாக்குமெண்ட்டா நீங்க அத மாத்தணும், எடிட் பண்ணணும் அப்படின்னா, உங்களால வந்து டைரக்ட்டா பண்ண முடியும். அண்ட் அத முடிச்சதுக்கப்புறம் யாருக்காவது நீங்க அனுப்பணும். ஈவன் வந்து அக்கவுண்டே இல்ல. எனக்கு ஆந்த்ரோபிக்ல அக்கவுண்ட் இல்லன்னா கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம், பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அந்த மாரியான பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க வந்து ஒரு கிளாட பத்தி தான் படிக்கிறீங்க அப்டின்னா, பேசிக்கா அதுல வந்து சில கம்யூனிகேஷன வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் சில பேசிக்கான டேட்டா அனாலிசிஸ் விஷயங்கள ட்ரை பண்ணலாம். அண்ட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, லேர்னிங் ஆஸ்பெக்ட்ஸ்க்கும் நம்ம வந்து ஒரு பர்ட்டிகுலர் புது விஷயத்த கத்துக்க போறோம் அப்டின்னா, அத வந்து நீங்க வந்து ஆந்த்ரோபிக் கிளாட் வழியாவே நீங்க கத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு என்ன மாடல் நீங்க யூஸ் பண்ணணுமோ அத யூஸ் பண்ண முடியும். அது எப்படி யூஸ் பண்ணலாம் என்னன்றத நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். அண்ட் ஆஃப் கோர்ஸ் வந்து கோடிங் ஆர் பிரெயின் ஸ்டார்மிங், பிளானிங் இந்த மாரியான பல விஷயத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாரத்துல நீங்க இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துருவீங்க. அதுல என்னென்ன பேசிக் ஆப்ஷன்ஸ் இருக்கு என்னன்றது தெரியும். ஸோ நீங்க வந்து ப்ராம்ப்ட்ட யூஸ் பண்ணும்போது ஒரு பெட்டர் ரிசல்ட் வேணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அதுக்குன்னு வந்து ஒரு சில டெக்னிக் இருக்கு. அண்ட் அத வந்து நம்ம இப்ப நான் ஒரு கப்புள் ஆஃப் டெக்னிக்ஸ் சொல்றேன். கிட்டத்தட்ட 7, 8 டெக்னிக்ஸ் வந்து டிஃபரெண்ட் மெம்பர்ஸ் யூஸ் பண்றாங்க. நான் ஒரு 2, 3 டெக்னிக் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுவேன். அது என்ன டெக்னிக் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். வேகா குடுக்கக்கூடாது. ஒரு பிரசன்டேஷனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் யூ வித் பிரசன்டேஷன் அப்படின்லாம் கேட்கறது வந்து ரொம்ப வேகா இருக்கு. அதுல வந்து எதுக்காக பண்ணணும்? அண்ட் அதுல என்னென்ன விஷயத்த கவர் பண்ணணும்? அந்த ஒரு ஒரு ஸ்லைட்ல வந்து என்ன மாதிரியான கீ ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து ப்ராம்ப்ட்ல குடுத்தோம் அப்படின்னா, பெட்டரா உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ நீங்க கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக்கா வந்து இன்ஃபர்மேஷன குடுக்குறீங்க அப்படின்னும்போது, அந்த ஏஜென்ட், அந்த ஏஐ டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான அவுட்புட்ட வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்து குடுக்கும். ஸோ கன்டெக்ஸ்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் கிளியரா சொல்லிடணும். யாருக்காக கிரியேட் பண்றீங்க? என்ன பர்ப்பஸ்க்காக கிரியேட் பண்றீங்க? என்ன ஃபார்மட்ல உங்களுக்கு வேணும்? அப்படின்றதெல்லாம் கிளியரா குடுத்துக்கலாம். ஸோ ஹெல்ப் மீ வித் பிரசன்டேஷன்னா, அது வந்து ஒரு டாக்குமெண்ட்டா குடுக்கலாம். இல்ல வந்து ஒரு பவர் பாயிண்ட் டெக்கா குடுக்கலாம். அது எப்படி வேணா குடுக்கலாம். ஸோ அத நீங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து என்ன இதுல வேணும் அப்படின்றத கிளியரா குடுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து நீங்க ட்வீக்கிங் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதா வந்து ஐட்ரேட் பண்ணி அண்ட் அதுக்கு வந்து நம்ம சப்சீக்வென்ட்டா வந்து ரெஸ்பான்ஸ் குடுத்து நம்ம இன்னும் பெட்டரா வந்து அத கொண்டு போ முடியும். அஃப்கோர்ஸ் நம்ம அதுல வந்து சில கப்புள் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். ஓகே. ஸோ ஃபைன். ஸோ நம்ம அந்த இதுக்கு போலாம். போர்ட்டல்ல போயிட்டு சில விஷயங்கள் பார்ப்போம். ஸோ அத அப்கிரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா அங்க பேக் பண்ணி பண்ணி பார்க்கலாம். கிளாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இந்த ஐசிசி அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. ஐசிசி அப்படின்னா, ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன். இல்லாட்டி நான் இப்படி குடுக்குறேன். கிவ் மீ எ
good example of how to interact with Claude. அவங்கள்ட்ட கேட்கலாம். அண்ட் இத வந்து எந்த பேக் எண்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல இந்த ஆன்சர் வரணும் அப்படின்றதையும் நீங்க வந்து டிசைட் பண்ண முடியும். நிறைய மாடல்ஸ் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹைக்கூ வந்து ஃப்ரீயா குடுத்துடுறாங்க. சானட்டே வந்து 4.6 ஃப்ரீயா இருக்கு. அண்ட் 5 கூட உங்களுக்கு இதுல குடுத்துருக்காங்க. அண்ட் அதுல வந்து என்ன மாதிரியான எஃபர்ட் வந்து நீங்க இது பண்ணணும்? மீடியம் லெவல் ஆஃப் திங்கிங்கா இல்ல எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு தரவா வேணும் அப்படின்னா, நீங்க அதுக்கேத்த மாரி நீங்க குடுத்துக்கலாம். ஹை ஆர் எக்ஸ்ட்ரா இது குடுத்துக்க முடியும். அண்ட் மீடியம் ஆர் மோர் மாடல்ல போயிட்டு நீங்க இந்த ஸ்பெசிஃபிக் எல்எல்எம்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாடலை பத்தி நான் சொல்றேன். ஐசிசின்னு ஒரு மாடல் இருக்கு. இது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் கிடையாது. ஸோ இங்க கிளாடோடைய ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ப்ராம்ப்ட் டிப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அந்த பர்டிகுலர் ஏஜென்ட்டுக்கு. அண்ட் வந்து இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ அவங்களுக்கு வந்து எங்க இருந்து எங்க போகணும் அண்ட் எந்த டைமுக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ணணும் அண்ட் உங்களுக்கு உங்களுடைய ஸ்பெசிஃபிக் நீட் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து கிளியரா சொன்னாதான் அவங்க ப்ராப்பரா அவங்க அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இது வந்து கிளாடுன்றது உங்களுடைய ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டன்ட், ஒரு டிஜிட்டல் அசிஸ்டன்ட்னு சொல்லலாம். பர்சனலா பிஏ இருக்கவங்க ஒரு ஹியூமன், அவங்களுடைய ஈக்குவலண்ட் ஒரு பர்சனா தான், ஒரு ஏஜென்ட் தான் இந்த ஏஐ அசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாதிரி 3 விஷயத்த கிளியரா நீங்க கொடுத்துட்டாலே மோஸ்ட் ஆஃப் த விஷயத்த வந்து நம்மளால எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க கிளாடை பொறுத்த வரைக்கும். இதுவே நீங்க வந்து அடுத்தது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இருக்கு. ஸோ இதுல எப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன வேணும், என்ன பர்டிகுலர் விஷயம் நீங்க வந்து பண்ண போறீங்க அண்ட் அதுல கண்டெக்ஸ்ட் என்ன, உங்களுடைய கம்பெனியோட சைஸ் என்ன அண்ட் எவ்வளவு இது ஃப்ரீக்வெண்டா ரெனியூ பண்ணுவீங்க, என்ன மாதிரியான ரெவென்யூ ஜென்ரேட் பண்றீங்க அண்ட் இந்த மாதிரி டீட்டெயில்டா ஒரு அழகா வந்து ஐசிசி மாடலை வந்து நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெட்டரா உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதிலேயே அவங்க குடுத்துருக்காங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாட் மாரியான டூல்ல வந்து ஐசிசி வந்து ஏன் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் இது மாரி ட்ரை பண்ணிட்டு அத கோ த்ரூ பண்ணுங்க. ஏன் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா கன்சைஸா இருக்கணும் நம்மளுடைய கொஸ்டின்ல. கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுக்கும்போது பேக் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ரிக்வெஸ்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து ஜென்யூனாவே ஆம்பிகுவஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா வந்து அஃப்கோர்ஸ் அத வந்து ரீசனபிளா அத இன்டர்பிரட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மகிட்ட வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு அத கொண்டு போவாங்க. ஸோ இன்னும் ஒரு டெக்னிக் இருக்கு. ப்ரொவைட் எ எக்ஸாம்பிள் ஃபார் கோஸ்டார் டெக்னிக்னு ஒண்ணு இருக்கு. ஸோ கோஸ்டார் டெக்னிக் அப்படின்னா என்னன்றத நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் க்ளோஸ் டு 10 டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்கள் அந்த டெக்னிக் வந்து வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நான் அதை அடுத்த செஷனில் வந்து அந்த ப்ராம்ப்டிக் டெக்னிக்ஸ் பற்றி நான் டீட்டெயில்டாக எடுக்க போகிறேன். அப்போ நான் வந்து உங்களுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். பட் இந்த பர்டிகுலர் டெக்னிக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து டேட்டா அப்படின்னும் போது கண்டெக்ஸ்ட் நீங்கள் ப்ராப்பராக வந்து செட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு தேவையான அவுட்கம் ரிசல்ட் வராது. ஸோ என்ன அப்ஜெக்டிவ்காக பண்ணுறீங்க அப்படின்றது கிளியராக வந்து கொடுத்துடணும். அண்ட் வந்து என்ன மாதிரியான ஸ்டைல் வேணும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட் டைப் வேணும் அண்ட் என்ன மாதிரியான டோன்ல வந்து நீங்க அதை கிரியேட் பண்ணணும். ஆர் இது வந்து ஒரு ட்ரெய்னர் இன்ஸ்டிடியூட் அது சொல்லித்தர மாதிரியான விஷயங்களா இருக்கணுமா, இல்ல வந்து ஒரு பிசினஸ் லீடர்ஷிப் ஸ்டைல்ல அதை கிரியேட் பண்ணணுமா, இல்ல யாருக்கு ப்ரெசென்ட் பண்ண போறீங்க, அந்த டோன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளியரா கொடுக்கணும். யார் உங்க ஆடியன்ஸ், இது வந்து ஃப்ரெஷர்ஸா இல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இல்ல வந்து உங்களுடைய லீடர்ஷிப் டீமுக்கு நீங்க இதை ப்ரெசென்ட் பண்ண போறீங்களான்றத ஆடியன்ஸை கிளியரா கொடுக்கணும். அண்ட் என்ன ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் கிளியரா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அழகா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா அவுட்கம் வரும். கோஸ்டார் அப்படின்றது ஒரு டெக்னிக் தான், ஐசிசி அப்படின்றது டெக்னிக் தான். ஸோ இப்போ கோஸ்டாருடைய ஒரு ஸ்பெசிஃபிக் அவங்க டெக்னிக் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இண்டிபெண்ட்டாக நான் வந்து ஒரு காஃபி ரோஸ்ட்ரி ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்ஜெக்டிவ் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த வெப்சைட்டுடைய ஸ்டைல் எப்படி இருக்கணும் அண்ட் அதில் வந்து என்ன மாதிரியான டோன் இருக்கணும் அண்ட் அதில் ஆடியன்ஸ் யார் யார் அதை வந்து வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் வந்து உங்களுடைய பேக் எண்டில் வந்து சில விஷயங்களை வந்து கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லேருந்து ஃபெச் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா அது நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டார்லேயும் சரி ஐசிசிலையும் சரி கண்டெக்ஸ்ட் அண்ட் ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதில் ரெண்டுத்துலேயுமே இருக்கு. ஸோ அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சில விஷயங்கள் சில ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் ஸ்டைலில் கொடுத்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பராக இவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து
காப்பி பண்ணிட்டு அழகாக வந்து நம்ம ஒரு குயிக்காக ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டே ரெடி பண்ணிட முடியும். ஸோ அடுத்த செஷனில் அதுதான் பார்க்க சொல்லித்தர போகிறேன். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸில் யூஸ் பண்ண முடியும், சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் சின்ன லெவலில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ மேபி ராஸ்டர் ஸ்பிக்குக்கு பதிலாக ஸ்கில்அப் ஸ்டான் ஆர் ஏஐ வித் ஸ்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்டிங்கில் ஒரு பேஜ் ரெடி பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் இதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணணும். பட் இப்போதைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை பில்ட் பண்ணுறதுக்கான விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் வந்து பேக்எண்டில் சில ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே ரன் ஆகும். அவங்க என்ன மாதிரியான ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து கிளியராக கொடுத்துருவாங்க. அடுத்தடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு அவர் ஸ்லைட். ஸோ சிம்பிளா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேட்டுக்கு யூஸ் பண்றத தாண்டி, ஒரு வெப்ல போயிட்டு நீங்க கனெக்ட் பண்ணி, எப்படி நம்ம அத கொண்டு வரது, அந்த சர்ச் அந்த பர்ட்டிகுலர் ஒரு வீடியோவ நீங்க ரெஃபர் பண்ண சொல்லலாம். இல்ல ஆன்லைன்ல இருக்க ஒரு டாக்குமெண்ட்ட ரெஃபர் பண்ண சொல்லலாம். சில எக்ஸ்டெண்டட் திங்கிங்கும் நம்ம வந்து குடுக்க முடியும். ரொம்ப டீப்பா வந்து திங்க் பண்ணி ஆன்சர் எடுத்துருவாங்க அப்படின்றதையும் நம்ம எஃபர்ட்டும் வந்து மாத்த முடியும் எப்படின்றத காமிச்சேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் மோட்ல வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து இந்த கனெக்டர்ஸ்லாம் எப்படி கனெக்ட் பண்றது, அண்ட் Slack கூட, Google Workspace கூட எப்படி இன்டகிரேட் பண்றதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வேணுன்ற டாக்குமெண்ட்டை வந்து இதிலே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து நம்ம கிளியராக அதில் கொடுக்க முடியும். ஸோ இதிலே நமக்கு இந்த ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸுக்கு உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் ஆட் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கான்டென்ட்டை வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணணும், இல்லை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அந்த ஸ்கில்லை வந்து இங்கே கொண்டு வர முடியும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்குது. ஸோ இது ஒரு ஒரு ஸ்கில்லும் எதுக்கு, அதில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஸ்கில்ஸ் என்னென்ன, காமனாக யூஸ் பண்ணுற கனெக்டர்ஸ் என்ன அப்படின்றதுலேயே நம்ம இங்கே வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் ப்ளக்இன்ஸும் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் யூஸ் கேஸோடைய ப்ராக்டிக்கலோட நம்ம வந்து பிளக்இன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, கனெக்டர்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அண்ட் சில விஷயங்களை வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரெகுலராக எல்லாரும் கனெக்ட் பண்ணுற விஷயம். நீங்கள் உங்களுடைய கூகுள் டிரைவில் இருக்க டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணணும், ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணணும் ஃபார் யுவர் டேட்டா கண்டெக்ஸ்ட் அப்படின்னா அதுவும் நம்ம கொடுக்கலாம். ஜிமெயிலை கனெக்ட் பண்ணலாம், ஸ்லாக்கை கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள், பல கனெக்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலராக கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த நெக்ஸ்ட் செஷன்ல. ஸோ லெட்ஸ் சி. இதில் இந்த ஸ்கில்ஸ் பற்றிலாம் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக இப்போ வந்து என்ன மாதிரியான ஹேபிட் இருக்கணும் கிளாட் கூட ஒர்க் பண்ணும்போது அப்படின்றது வந்து, இப்போ ஒரு ஹியூமன் கூட நீங்கள் வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் கூட பேசுறீங்க அப்படின்னா அவங்க சில கிராஸ் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க. எடுத்த உடனே பர்ஃபெக்ட் ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிடாது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைலே வந்து பர்ஃபெக்ட் ஆன்சர் வந்துடாது. ஸோ ஒரு டைலாக் மாதிரி தான் அது போகணும், கான்வர்சேஷன் மாதிரி தான் போகணும். அப்போ ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பெட்டர் ஆன்சர்ஸ் வரும். அண்ட் ரியல் மெட்டீரியலை நீங்கள் ஃபீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சுவல் டாக்குமெண்ட்டை கொடுக்கும்போது உங்களுக்கு பெட்டர் அவுட்புட் கிடைக்கும். அண்ட் வந்து என்னென்ன விஷயங்கள் இப்போ எல்லாமே வந்து கிளாட் சொல்றது வந்து கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஹாலுசினேஷன் வர வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வந்து வரும். அண்ட் அப்படின்ற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபேக்ட்ஸ்லாம் டபுள் செக் பண்றது, அந்த நம்பர்ஸ்லாம் கிராஸ் செக் பண்றது, அண்ட் அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டான்றதை நம்ம பார்க்கணும். அண்ட் பெரிய கொஸ்டின் இருக்கு அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து அதை ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ தட் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அடுத்தடுத்தது நிறைய விஷயங்கள் வந்து டாக்குமெண்டேஷன்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி ஆன்லைனில் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அது டைம் கிடைச்சா அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ அடுத்த செஷனில் வந்து ப்ராக்டிக்கலாக கிளாட் எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து டு ரீகேப், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்ன மாதிரியான காமன் யூஸ் கேசஸ் அண்ட் என்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்குது, அண்ட் ப்ராம்ப்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அடுத்தடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக வந்து கிளாடை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.